பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். 1000 தலைமுறை. இந்த 1000 தலைமுறை ஆசீர்வாதத்துக்கும் பயன்படுகிறது, சாபத்துக்கும் பயன்படுகிறது. ஆனால் தன்னுடைய எதிர்கால சந்ததி, தன்னுடைய தலைமுறை, தனக்கு பின் வருகிற தலைமுறை ஆசீர்வாதமாய் இருப்பதும் சபிக்கப்பட்டு இருப்பதும் முற்பிதாக்களுடைய கரங்கள்ல தான் இருக்குது. அதாவது நமக்கு முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது, சரியா? ஆனா நம்ம புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இதுக்கு விக்கிரகங்களுக்கு பின்னாடி திரிந்து கொண்டிருந்த நம்மையும் கர்த்தர் நான் தான் தேவன் என்று நமக்கு அறிவித்து நம்ம என்ன பண்றோம்? இயேசுவே மெய்யான தேவன் என்று என்றைக்கு நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றையிலிருந்து நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து ஞானஸ்தானன்ற பேர்ல அவரோட ஒப்புரவாகி அவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். என்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, உன் இருதயத்துல மனதார சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அன்றைக்கே அவர் உன்னுடைய தேவன், நீ அவருடைய பிள்ளை. உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் அந்த தண்ணீரில் அடக்கம் பண்ணி விட்டாயிற்று. அதற்கு பிற்பாடு நீ நீதிமானா இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நீங்க செய்யும் பொழுது அது எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அவரிடத்துல நம்ம போயிட்டோம், அவருக்கு தெரியாத இருந்த வரைக்கும் கணக்கில்லை. என்றைக்கு அவரை அறிந்து அவர்தான் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாக நம்ம வந்து விட்டோமோ, அவருடைய காலடிகளை அவருடைய பின்தொடர ஆரம்பித்து விட்டோமோ அன்றையிலிருந்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணாமல், பின்மாற்றம் அடையாமல், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாமல் நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது அந்த இடத்துல என்ன வருகிறது? 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது, இரக்கம் வருகிறது தேவனிடத்திலிருந்து. இதே நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தரிடத்திலிருந்து சில நேரங்கள்ல நன்மை வரல, சோதனையை சகிக்க முடியல, சில சிக்ஷைகளை சகிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு, என் ஜெபம் கேட்கப்படலை, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி நீ என்ன பண்ணுவ? பின்மாற்றத்துக்குள்ளாக போய் மறுபடியும் நீ எதை விட்டு வந்தாயோ அதை நீ பின்தொடரும் பொழுது கர்த்தர் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வார், மன்னித்து விடுவார், ஏற்றுக்கொள்வார். ஆனா நீ எதை விட்டு வந்தியோ, தெய்வம் இல்லை என்று சொல்லி எதை விட்டு வந்தியோ அதை நீ பின்தொடரும் பொழுது அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாம, ஒருவேளை ஐயோ நம்ம கிறிஸ்தவரா மாறிட்டோமே, ஒருவேளை அதை செஞ்சு இதை செஞ்சு யாராவது பார்த்துட்டாங்கன்னா தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஊரு போய் சொந்த பந்தங்களுக்கு நடுவில், சொந்த ஊருங்களுக்கு நடுவில் போய், இல்லை யாருக்கும் தெரியாம தூர போய் செஞ்சாலும் பரலோகத்திலிருந்து இரு கண்கள் உன்னை நோக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ உன் சொந்தங்கள் பார்க்கல, உன்னோட மனைவி பார்க்கல, உன்னோட பிள்ளைகள் பார்க்கல, உன்னோட நண்பர்கள் பார்க்கல, உறவினர்கள் பார்க்கல, நீ ஏதோ வெளி தேசத்துல போய் நீ அந்த காரியத்தை செய்தாலுமே கூட, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கென்று திருவிருந்துல எல்லாம் பங்கு கொண்ட ஒரு சகோதரர். திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு அவர் பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டார். அதாவது கர்த்தரை அறிகிற அறிவு முழுமையாக அவருக்கு இல்லை, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லையா என்று எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் ஒருவர் மட்டும்தான் தேவன் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் ஒரு முறை தனக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக வேறொரு தெய்வத்துக்கு வேண்டுதல் செய்து போய் அந்த வேறு ஒரு வெளியூருக்கு போய் அதை யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, அதை நிறைவேற்றி திரும்ப வந்திருக்கிறாங்க. திரும்ப வந்து நாங்கெல்லாம் அழைக்கும் பொழுது சபைக்கு வருகிறார்கள். ஆனா அது ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கே தெரியாம அவங்க மனைவி அதை சொல்றாங்க. அதை கேட்கும் பொழுது இருதயம் பதறுகிறது. ஐயோ, இவங்க தெரிந்து செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமலோ செஞ்சாங்களோ, ஆனா அவங்களோட சந்ததிய, அவங்களுடைய பின்வரும் பல தலைமுறைகள் பாதிக்கப்படும். பாவம் செஞ்ச நீங்கள் நன்றா இருக்கும் பொழுது பாவமே செய்யாத இளைய தலைமுறைகள் என்னத்துக்காக இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? நம்ம தானே அதுக்கு வந்து சேர்த்து வைக்கிறோம். நம்ம செய்யற பாவம் தானே அவங்க தலைமுறையில போய் சேருது. நம்மளுடைய பாவத்தை தானே அவங்க கிட்ட கணக்கு கேட்கிறாரு. நமக்காக நம்ம போயிடுவோம், நம்ம இறந்து போயிடுவோம். 1000 தலைமுறை பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். 2-3 தலைமுறைகளை நம்மள பார்க்கறது கிடையாது இப்ப இருக்கிற நாட்கள்ல. ஆகையினால நீங்க எதை செய்தாலும் அதை யோசித்து
நிதானித்து செய்ய வேண்டியது கடமையா இருக்கிறது. பாருங்க, நீங்க கர்த்தரை பின்பற்றி வரும் பொழுது இதற்கு மேலாக இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. 5வது, இதே 20ஆம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 3ஆம் 4ஆம், அதாவது இரக்கம் 1000 தலைமுறைக்கு போகுமா. ஆனா விசாரணை என்பது 3-4 தலைமுறைக்கு போகுமா. அது உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், அவருடைய கொள்ளு பேரைகள், இதுவே 3-4 தலைமுறை வந்து விடுகிறது. இதை நீங்க இதை உங்க கண்ணால நீங்க பாப்பீங்கல்ல, எப்படி சகித்து கொள்வீர்கள்? அன்றைக்கு நீங்க நினைப்பீங்களா, நான் செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு இந்த பிள்ளை அனுபவிக்குதுன்னு நீங்க நினைப்பீங்களா? இல்லவே இல்லை. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம அது ஏதோ ஒரு விதத்துல அவ என்ன தப்பு செஞ்சாலோ, என்னம்மா தப்பு செஞ்சேன்னு சொல்லி அவங்களே நம்ம போய் கேட்போம். ஆகினால நம்ம எதை செய்தாலும் பின் விளைவுகள் உண்டு என்பதை அறிந்து கொண்டோமானால் நம்ம செய்கிற காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருப்போம். ஆகினால ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பின்மாற்றம் எதை கொண்டு வந்து விட்டுரும் தெரியுமா? பாவத்தையும் சாபத்தையும் தலைமுறைகளையே சிதைக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகினால பின்மாற்றத்தை ஒரு நாள் விரும்பாதீங்க. நீங்க விட்டு வந்ததை திரும்ப தேட போகாதீங்க. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. இந்த வேலையில கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்றைக்கு இவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளாமல் தேவைக்காக வருகிறாங்க, சுகத்துக்காக வருகிறாங்க, பணத்துக்காக வருகிறாங்க, ஆசீர்வாதத்துக்காக வருகிறாங்க. இதே சில நேரங்கள்ல ஒரு தடை என்று வரும் பொழுது பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பாப்பீராக. அவங்க மனக்கண்களை திறந்து நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.